ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ். சிறுவடிக்கு ஆசை சீரியல்ல இப்போ இந்த ரதி திலீபன் பிரச்சனையால விஜயா பயந்து போய் ஒழுங்காவே சாப்பிடாம பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பிரச்சனையை சரி பண்ற விதமா மீனா முத்தும் வழக்கம் போல காத்துல இறங்கி இந்த பிரச்சனையை சரியும் பண்றாங்க. ஸோ ரெண்டு குடும்பத்தையும் பேச வச்சு அவங்க சமாதானப்படுத்தி இப்போ இவங்க கல்யாணத்துக்கும் ஓகே சொல்ல வச்சுட்டாங்க. ஸோ இதனால இந்த ரதே திலீபனோட கல்யாண பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மனோஜ் ரோகிணியும் இங்க மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்துவுக்கும் மீனாவும் தெரிய வருது. முத்து எங்க குடும்பத்திலேயே இவன் ஒருத்தன அதிகமா படிச்சிருக்கான், அதே மாதிரி இவன் ஒருத்தனுக்கு தான் அறிவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி மனோஜ் பண்ண தப்புக்கு அங்கேயே மன்னிப்பும் கேட்க வச்சாரு. அங்கேருந்து வெளியே வந்த மனோஜ் இந்த விஷயத்த வீட்டுல கொண்டு சொல்ல வேணாம் அப்படின்னு முத்துட கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம முத்து நீ எதுக்குடா வந்த, நான் தான் இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன்னு சொன்னால, அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு தேவையில்லாம வந்துட்டோம் நம்ம கேட்கும்பொழுது இந்த மனோஜ் ரோகிணியை போட்டு கொடுக்குற விதம்பா. ஸோ இவதான் அம்மாட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக ஒரு ஐடியாவை கொடுத்தா அவசரம் நான் வந்தேன்ற மாதிரி ரோகிணியை போட்டு விட்டுறாரு. உடனே முத்து ரோகிணியை பார்த்து எல்லா விஷயத்திலையும் புத்திசாலித்தனமா எஸ்கேப் ஆகுன்னு நினைக்கிறேன், நீ எப்படி இந்த விஷயத்துல எப்படி ஒரு ஐடியாவை கொடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்ல, உன் மேல ஏற்கனவே கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது, இதெல்லாம் தேவையான்ற மாதிரி முத்து கேட்கிறாரு. இப்பயும் இந்த மனோஜ் முத்துவை பார்த்து யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காரு. முத்து பாத்தீங்கன்னா இதை போய் நான் சொல்லணும்னா இதை சொன்னா எனக்கு தாண்ட ஆகணும் அப்படின்ட்டு மீனா அழைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா விஜயாவும் பார்வதியும் கோவில்ல மன்சூர் சாப்பிட்டு இருக்காங்க. அங்க எதிர்ச்சியா மீனா அம்மாவும் கோவிலுக்கு வராங்க. இவங்களை பார்த்துட்டதால சரி பேசாம போகக்கூடாது அப்படின்றதுக்காக வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா இல்ல தீர்க்க முடியாத பிரச்சனை ஏதாச்சும் இருந்தாதான் இப்படி மனசோடு சாப்பிடுவாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு உண்மையான அக்கறையில தான் கேட்டாங்க. ஆனா அது பிஸியா எவ்வளவு பட்டாலும் திருந்தாது அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான், என்ன பிரச்சனை தெரிஞ்சா சந்தோஷப்படதானே கேட்கறேன்ற மாதிரி உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு திட்டி அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல இந்த ரோகிணி பாத்தீங்கன்னா கிறிஷுக்காக பீஸா வாங்கிட்டு யாருக்கும் தெரியாம அவங்க ரூம்ல வச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இது தெரியாம மெயினா கிறிஷுக்கு சாப்பாடு எடுத்துட்டு கிறிஷை தேடும்பொழுது கிறிஷு நான் இங்கதான் இருக்கேன் ஆன்டி அப்படின்னு மொத்தமா மாட்டி விட்டுட்டான். சோ கிறிஷு ரோகிணி ரூம்ல இருக்கிறதையும் ரோகிணி அவனுக்கு பீஸா ஊட்டி விடுறதும் மீனா பாத்துடுறாங்க. கிறிஷும் ஆன்டி ஆன்டி நான் இதையே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ரோகிணி கூடவே இருந்துறாரு. பட் இந்த விஷயத்த மீனா முத்துட்டு சொல்லும் பொழுது இந்த பார்லர் அம்மா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கு, அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு தில்லு வேலையை பார்த்துட்டு இருக்கு, அது என்ன அப்படின்ற விஷயத்த சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா கிட்ட முத்து சொல்லிட்டு இருக்காரு. வழக்கம் போலதான் இதையும் இந்த பார்லர் அம்மா ஒட்டி கட்டிட்டாங்க. ஸோ மக்களே, ரோகிணியோட பித்தலாட்டம் வெளியே வருமா வராதா வெயிட் பண்ணி பார்க்கலாம்.